ஃபர்ஸ்ட் ஸ்கூல் முடிச்சதும் நான் தான், ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சதும் நான் தான், அதுக்கப்புறமா முதல்ல டாக்டரேட் முடிச்சதும் கண்டிப்பா நானா தான் இருக்க முடியும், வேற யாருமே கிடையாது. நான் நல்லா படிச்சனால எங்க அப்பாவோட கிராமத்துல இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சார், பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு கவசம் மாதிரி. நான் எப்பவுமே சொல்லுவேன், 21 வயசுல இருந்து இப்ப எனக்கு 37 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட 16 வருஷமா வேலை செய்யறேன். என்கிட்ட தவறா நடந்துகிட்ட ஒரு ஆண் அப்படின்னு என் வாழ்க்கையில நான் ஒருத்தரை கூட காட்டவே முடியாது. ஏன்னா எப்பவுமே எனக்கு முன்னாடி என் கல்வி அப்படி வந்து நிற்கும். எல்லா ஆண்களும் அந்த கல்வியை தாண்டி தான் என்ன பார்ப்பாங்க. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கல்வி, கண்டிப்பா கல்வி. நான் வேலை பார்த்த டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் நான் செய்த வேலையில ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழிச்சு குழந்தைகளுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை இன்க்ரீஸ்ட் ஸ்கிரீன் டைம். இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்க வீட்டுல இந்தியாவுல கல்வி உளவியல்ல முனைவர் பட்டம் வாங்கினவங்க 7 பேர் தான், அதுல நானும் ஒரு ஆள். ரொம்ப நன்றி மேடம், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் தேங்க்யூ. திருப்பி லதா மேடம்கிட்ட வருவோம்.